வணக்கம் பிள்ளைகள். 2023ஆம் ஆண்டுக்குரிய ஃபைனல் எம்சிக்யூ பேப்பர் பிசிக்ஸ்ல ஃபைனல் எம்சிக்யூ பேப்பர்னு இறுதி 10 வினாக்கள் 41 தொடக்கம் 50 வரைக்குமான வினாக்களுக்கான எக்ஸாம் மெத்தட், அதாவது ஃபைனல் எக்ஸாம்ல ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி செஞ்சிருக்கணும் என்ற விஷயத்தை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வரும். ரைட். ஸோ 41வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு லேசான வில்லினால் இணைக்கப்பட்டுள்ள A, B எனும் இரண்டு சர்வசமமான குட்டிகள், A, B என்ற இரண்டு சர்வசமமான குட்டிகள் ஒரு வில்லால, பாரமற்ற வில்லால், லேசான வில்லால இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அடுத்ததான் என்ன சொல்றாங்க, தொடக்கத்தில் தொகுதி ஓய்வில் இருக்கும் அதே வேளை இலை சடுதியாக அறுக்கப்படுகின்றது. ரைட். இலையை சடுதியாக அறுக்கிறாங்க. ரைட். ஸோ இதான் சொல்லப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு குற்றி A சடுனா உடனடியாக கீழ்முக திசையில் பெற்றுக்கொள்ளும் ஆர்முடல் யாதாக இருக்கு. இதான் கேள்வி. ஸோ இந்த இடத்துல முதலாவது விஷயம், ஸோ சமன்லைன் போது இவரில் ஒரு எம்ஜி தாக்குது, இவரில் ஒரு டி தாக்குது. ரைட். T1 என்று வச்சுக்கொள்வோம். ஸோ இந்த T1 மறுதாக்க சோடி T1 இவரில் தாக்கும். இது முழுக்க T1 தாக்கும். ரைட் தானே? ஆகவே அந்த T1 ஏயின் மீது தாக்கும். அதே மாதிரி எம்ஜியும் கீழ் நோக்கி ஏயின் எம்ஜி நிறை விசை தாக்கும். இது T2. ரைட்டா? ஸோ மேலிழையில T2 தாக்குதுன்னு எடுத்துக்கொள்வோம். ஸோ இதன் சமநிலைக்கு T1 சமன் எம்ஜி தானே? ரைட். T1 சமன் எம்ஜி சமநிலைக்கு ஒவ்வொரு சமன் எம்ஜி தானே? ரைட். எம்ஜி என்று சொன்னால் ஏக்கு சமன்பாடு போட்டீங்கன்னா ஏக்கு சமநிலையின் போது T2 மைனஸ் எம்ஜி மைனஸ் T1, அது பதிலாக எம்ஜியை போடலாம், அது 0. ஸோ T2 சமன் 2mg. ரைட். ரைட். இழையை அறுப்பதன் மூலம் இழையில் உள்ள இழுவை நீக்கப்படுகின்றது. இழுவை, அதாவது 2mg என்ற விசை நீக்கப்படுகின்றது. ரைட். சமநிலை தொகுதி ஒன்றிலே ஒரு குறிப்பிட்ட விசை நீக்கப்படும் இடத்து அந்த இடத்திலே இருக்கின்ற விளைவு விசை, மிகுதியா இருக்கின்ற விளைவு விசை நீக்கப்பட்ட விசைக்கு பருமனில் சமனாக இருக்கும், திசையில் எதிராக இருக்கும். ரைட்டா? திசையிலே எதிராக இருக்கும். அவை T2 நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா T2 பருமன் 2mg, விளைவு விசை சடுனா mg plus mg 2mg ஆக இருந்திருக்கும். ஆகவே இழை அறந்த பின், ரைட்டா, இழை அருந்த பின், ரைட்டா, ஏக்கி சமன்பாடு கீழ் நோக்கி போட்டோம்னு சொன்னால், ரைட்டா, 2mg சமன் ஏயின் திணிவு தர ஆர்முடல். ஸோ ஆர்முடல் 2g என்று சொல்லி கிடைக்கும். ரைட். 5வது விட. சரி. அடுத்ததாக உயரம் எச்சியுடைய நிலைக்குத்து கோள்களத்திலே உயரம் வைக்கு நீர் உள்ளது. ரைட். ஓகே. உயரம் எச்சியுடைய ஒரு கோளத்திலே உயரம் வைக்கு நீர் உள்ளது. ரைட். சரி. உயரம் வைக்கு நீர் உள்ளது. உயரம் வைக்கு நீர் உள்ளது. ரைட். ஸோ இந்த இடத்துல இவர் வை, இவர் H. ஆகவே இவர் H மைனஸ் Y. சரியா? இடத்துல என்ன நடந்திருக்குமென்றா, பாத்திர அடி மேலிருந்து பார்க்கிற ஒருத்தருக்கு பாத்திர அடி உயர்ந்து தோன்றி இருக்கும். இது O, இது I. பாத்திரத்தின் அடி சற்று உயர்ந்து தோன்றி இருக்கும், நீர் இருக்கிறதால சற்று உயர்ந்து இருக்கும். ஸோ உயர்ந்த பிறகு அவருக்கு அரைவாசியில நீர் இருக்கிறதா தோன்றுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாத்திர அடியிலிருந்து நீர் நுனிக்கான இந்த உயரமும் இந்த இருக்கிற பாத்திர நுனியிலிருந்து நீர்பரப்புக்கான உயரமும் சமன் என்ற அர்த்தம். H மைனஸ் வையும் இதுவும் H மைனஸ் வை என்ற அர்த்தம். சரியா? அப்ப நீரு கீழே பார்த்தீங்கன்னா y என்பது உண்மையாளம், H மைனஸ் y என்பது தோற்றாளம். அடுத்ததாக உண்மையாளம் தோற்றாளத்துக்கான ஒரு சமன்பாடு சொல்லி தந்திருக்கேன். என்ன சமன்பாடு? ஈஸியா ஞாபகம் சொல்லணும்னா, உண்மை கண் சமன் தோற்ற பொருள் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சமன்பாடு சொன்னான். தோற்ற பொருள் அது வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மை ஆழம் y தர கண் அமைந்துள்ள ஊடக முடிச்சுட்டி தோற்ற ஆழம் என்ன? H மைனஸ் y தர பொருள் அமைந்துள்ள ஊடக முடிச்சுட்டி 4/3. 3 குறுக்கால பேருக்குன்னா 3y சமன் 4h சய 4y. ஸோ 7y சமன் 4h, y சமன் 4/7h இருக்கா? 4வது விட. சரியா? அடுத்ததாக உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. 12 வோல்டேஜ் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. மாறும் தடையின் தடை 6ஐ 0 தொடக்கம் 100 வரைக்கும் 6ஐ
இங்கே 0 தொடக்கம் 100 வரைக்கும் நாம் என்ன செய்யலாம், அசைச்சு கொண்டு போகலாம். ரைட். ஸோ என்ன சொல்றாங்க, புள்ளி ஏக்கும் புள்ளி பிக்கும் இடையே, புள்ளி ஏக்கும் புள்ளி பிக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு ஒரு இலட்சிய மைய பூச்சிய வோல்ட்டுமானி பயன்படுத்தப்படுகின்றது. ஆருடன் வோல்ட்டுமானி வாசிப்பு வியின் மாறலை சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ரைட். வோல்ட்டுமானியில் வாசிப்பு எடுக்கக்குள்ள என்ன செய்யணும்ன்றா சொன்னா, வோல்ட்டுமானியில மைனஸ் பிளஸ் குறியீடுகள் போட்டிருப்பாங்க முனைகளுக்கு. அப்ப பிளஸ் குறியீடு போட்ட முனையின் அழுத்தத்துல இருந்து மைனஸ் குறியீடு போட்ட முனையின் அழுத்தத்தை கழிக்கணும். அவை இங்க வோல்டேஜ் வாசிப்பு சமன் விபி, பிளஸ் குறியீடு போட்ட முனை வி சய விஏ, இதான் வாசிப்பு. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல சிம்பிளா சொல்ல போனா 12 வோல்டேஜ் இதுக்குள்ள விழக்குள்ள இது 0, இது 3க்கு 1 என்ற விதத்தில் விழுமா, மொத்தமா 4ஆ பிரிச்சிங்க சொன்னா 3 வரும். அவ 1 மடங்கு இதுக்குள்ள விழுது. இங்க வந்து பிளஸ் 12 வோல்டேஜ் வரும். இங்க 0 பண்ணா இங்க பிளஸ் 12, இதுக்கு இங்கால வந்து 12ஆல் அதிகரிப்பு ஏற்படுது. ஸோ கிட்டத்தட்ட பிளஸ் 12. இதுக்குள்ள வந்து 3 விழுது, இதுக்குள்ள வந்து 9 விழுது. 9 விழுந்துச்சுன்னு சொன்னா இதுக்குள்ள பிளஸ் 3 வோல்டேஜ் வரும். ரைட். இந்த பாயிண்ட்ல வந்து 0 வோல்டேஜ் வரும், இந்த பாயிண்ட்ல வந்து பிளஸ் 12 வோல்டேஜ் வரும். ரைட். ஸோ பியில இருந்து 0ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா ஆரம்பத்துல -3 வரும். இந்த பாயிண்ட் இவரத்தை தொடக்குள்ள -3 வரும். ஸோ இவர் சரி, இவர் பிள்ளை -3 வரும், இவர் பிள்ளை -3 வரும், இவர் பிள்ளை இவர் -3 சரி. 2 விட முதலாவது எலிமினேஷன்ல 2 விடையை தூக்கியாச்சு. முதலாவது விஷயத்தை எலிமினேட் பண்ணி 2 விடையை தூக்கியாச்சு. ரெண்டாவதாக இந்த தொங்கலை கொண்டு பிஏ வச்சீங்கன்னா 12 வோல்டேஜ்ல இருந்து 3 கழிச்சா பிளஸ் 9 வோல்டேஜ் வரும். அந்த தொங்கல்ல வச்சோம்னு சொன்னா பிளஸ் 9 வோல்டேஜ். அவை அந்த தொங்கல்ல வைக்கக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 3 வோல்டேஜ் காட்டுது, இவர் இல்ல. இவரை பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் 9 வோல்டேஜ் காட்டுது, இவர் தான் விட. ரைட்டா. 2 பாயிண்ட்லாம் வச்சு பார்த்தேன் நான். ஒவ்வொரு பாயிண்டா வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. 2 பாயிண்ட்ல வச்சேன்னா விட வந்து. சரியா? சரி. காட்டப்பட்டுள்ள தொகுதியிலே ஒரு நீட்ட முடியாத லேசான இழையினால் தொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றினது திணிவு எம் ஆன திணிவுகள் 2 இருக்கு, சம திணிவுகள் 2 சீரான வகுத்துடன் இயங்குகின்றன. கப்பி லேசான உராய்வற்றதுமானதாகும். சாய்தளத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான இயக்க உராய்வு குணம் என்ன? ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி தனித்தனியாக செஞ்ச படங்கள், வரைவுகள் என்ன, சரி, வரிப்படங்கள். ரைட்டா? சரி. ஸோ இடத்திட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி, இடத்திட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருண்ட எம்ஜி இதுக்கு செங்குத்தான மருதாக்கம், இவரு சீரான பத்திரம் இயங்குறாரா, சீரான பத்திரம் இயங்குற. ரைட்டா? ஸோ எங்கால பக்கம் இயங்குறன்ற விஷயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கா. உணர்தணிவு எம்மானது சமதணிவுகள் ஒரு சீரான பத்திரம் இயங்குகின்றன, கப்பிலேசான ஒரு ஆய்வற்றதுமானதாக இருக்கும் போது. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட்டா, இவரின் காரணமாக எம்ஜி என்ற விசைதாக்கும் சீரான மன்றங்கள டி சமன் எம்ஜி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் எழுப்பார், டி எம்ஜியோட எழுப்பார். அப்போ உராய்வை விட்டு போட்டு காய்ச்சோம்னு சொன்னால் இது எம்ஜி சைன் தீட்டா இஞ்சால இழுக்கும், எம்ஜி வந்து அங்கால இழுக்குது. சாதாரணமாக பார்த்தாலே அவர் தான் கூட இழுக்கிறார். அவர் கூட இழுக்கிறதால இதில் உராய்வு விசை இஞ்சால நோக்கி தாக்கும். ரைட். ஸோ இதான் படம். படத்தை ஃபர்ஸ்ட்டு சரியாக போட்டுரும். ரைட் தானே? அடுத்ததாக கேட்குறாங்க உராய்வு குணம் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. ரைட்டா? இது வந்து சீர்வகத்தோட இயங்குன்ற ஒரு குறிப்பிட்ட வரிப்படம் மட்டும் சொல்லியாச்சு. ஆர் வந்து எம்ஜி சைன் டீட்டா வர மட்டும் நீங்கள் அடிக்கடி பாவிச்சு உங்களுக்கு மறத்து போயிருக்கு. வேணா எம்ஜி சைன் டீட்டா, ஆர் வந்து எம்ஜி சைன் டீட்டா வரும். எஃப் வந்து என்ன, மியூ எம்ஜி சைன் டீட்டாண்டு வரும். ரைட் தானே? மியூ எம்ஜி சைன் டீட்டா. ஸோ இந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியிலே இயக்கவியல் ஒரு ஆய்வு குணம். அந்த டீயை வந்து இங்கால வர அவ்வளோ விஷயம் சமப்படுத்தினா சாய்தளம் வழியே விசைகளை போட்டோம்னு சொன்னா என்னன்னு சொல்லி வரும், டி டி சமன் என்ன, எம்ஜி எம்ஜி சய எம்ஜி சைன் டீட்டா சய எஃப்க்கு வந்து மியூ எம்ஜி கொஸ் டீட்டா சமன் 0. ஸோ இந்த இடத்துல மியூ ஹர்லி என்ன மியூ அங்கால கொண்டு போனோம்னு சொன்னா எம்ஜி 1 - sin டீட்டா சமன் மியூ எம்ஜி கொஸ் டீட்டா. எம்ஜியை வெட்டினீங்கன்னு சொன்னா மியூவுக்கு வரும் 1 - sin டீட்டாவின் கீழ் கொஸ் டீட்டா. இதெல்லாம் குயிக்காக செய்ய பார்க்கணுமே. 1 - sin டீட்டாவின் கீழ் கொஸ் டீட்டா 3வது விட. சரியா? அதுக்கு அடுத்ததாக 5வது கேள்வி. 1200 கிலோகிராம் திணிவுள்ள மோட்டார் கார் 22 கிலோவாட்ஸ் என்ஜின். ஸோ
துணிவு தந்திருக்காங்க, வலு தந்திருக்காங்க, மாறா கதி தந்திருக்காங்க. ஸோ எம் தரப்பட்டிருக்கு, பி தரப்பட்டிருக்கு, வி தரப்பட்டிருக்கு. பி சமன் எஃப் டாட் பி, எஃப் என்பது வந்து இழுப்பு விசை. ஓகே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மாறா கதியோட செல்லுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட கார் மாறா கதியோட செல்றதா தான் வைக்கிறாங்க. அப்போ ஒரு இழுப்பு விசை இருந்திருக்கும் தானே, எஃப் இனிஷியல் ஒன்று இருந்திருக்கும், ரைட்? ஸோ மாறா கதியோட போகிறதுக்கு காரணமாக யார் இருந்திருப்பாங்கன்னா ஏதோ தடை விசை ஒன்று இருந்திருக்கு. மாறா கதி 20ஓட போகிறாங்க, ரைட்? ஸோ அடுத்த வந்து திணிவு வந்து தரப்பட்டிருக்கு 1200 kgன்னு சொல்லி திணிவு தரப்பட்டிருக்கு, ரைட்? இவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து தாக்கும், சரியா? சரி, ஸோ படம் சரியான்னு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே. இதுக்கு மேலதிகமாக வந்து இதில் வந்து ஒரு எம்ஜி தாக்கும் 1200 தர ஜி, தர ஜி என்று போடுறோம், ரைட்? எம் தர ஜி உயிர் பார்முடுகள், ரைட் தானே? சரி, எல்லாமே குறிச்சாச்சான்னு பார்த்தா எல்லாமே குறிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சர்வசமனான நாள் கிடையாது 3 பாகைக்கு சாய்ந்த ஒரு நேர் வீதியிலே அதே கதியுடன் நேருவதற்கு, ரைட்டா, காரின் என்ஜின் வேல்யூ யாதாக இருக்க வேணும். அதே கதியில மாறா கதியோட ஏறுறதுக்கு காரோட என்ஜின் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கொண்டு நான் என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம், ரைட்டா? பி சமன் எஃப் டாட் பி தானே, ரைட்? பி சமன், ரைட்டா, 22 கிலோவாட் சமன் எஃப் டாட் பியில் எஃப் சமன் எஃப் ஐயா, எஃப்ஐ தர வி தான் போடணும். எஃப்ஐக்கு பதிலாக எஃப் போடலாமா? எஃப் வந்து என்ன, மியூ ஆர் தானே, ரைட்? மியூ ஆர்ண்டா என்ன, ஆர்ண்டா என்ன, எம்ஜி தானே, ரைட்? ஸோ மியூ எம்ஜி தர 20, இது வேண்டாம் வேகம், சரியா? எஃப் டாட் பி போட்டிருக்கோம், ரைட்டா? எஃப் இனிஷியல் டாட் பி. ஆகவே மியூ எம்ஜி நமக்கு விட கிடைச்சிருக்கு 22 20 11 10 கிலோ நியூட்டன், ரைட்? சரி, அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3 பாகை சாய்ந்த சாய்வு, மிகச் சொற்பமான சாய்வு 3 பாகை. ஆகவே 3 பாகை என்று சொன்னா 3 கீழ் 3 தர பையின் கீழ் 180 ரேடியன், ரைட்டா? ரேடியன், ரைட்? இப்படியாக இருக்கின்ற ஒரு சாய்தளத்துல வந்து அவர் ஏறுறாராம், ரைட்டா? மேல் நோக்கி ஏறுறார். மேல் நோக்கி ஏறக்குள்ள என்னெல்லாம் வரும்? எம்ஜி பிரித்த கூறு வரும், இஞ்சால பக்கமா எம்ஜி சைன் தீட்டா வரும், ரைட்? இழுப்பு விசை வந்து எஃப் டேஷ் என்று வைங்க. இது வந்து எஃப் ரெண்டு போட்டிருக்கோம், எஃப் டூ ரெண்டு போடுறோம், ரைட்? ஸோ ஆர் சொல்லிப்படுது, சரியா? எல்லா விஷயம் குறிச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த எஃப் டேஷ் இழுப்பு விசையை நான் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் இழுப்பு விசை மாறா வேகம் அதே வேகம் பியோட போக்குள்ள 20ஓடைய போக்குள்ள, ரைட்டா? சரி, 20 என்ற மாறா இழுப்பு வேகத்தோடைய நகருகின்ற போது எப்படி வருமன்றதான் கைக்க வரும். ஸோ கவனிங்க, சிம்பிளான விஷயம். என்ன சிம்பிளான விஷயம்னு சொன்னா எஃப் டேஷ் வந்து மாறா வேகத்துல பண்ணிக்கக்குள்ள எஃப் டேஷ் சமன் இங்கால பக்கமா வார விசைகளுக்கு சமன் 1 எம்ஜி சைன் டீட்டா சக மியூ ஆருக்கு வந்து எம்ஜி கோஸ் டீட்டா எஃப் டூக்கு பதிலா, ரைட்டா? இதானே எஃப் டேஷ். அவை அவங்க கடைசியா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா P2 கேட்டிருக்காங்க. P2 வந்து இழுப்பு விசைக்கு சமனாக வரும். P2 வந்து என்ன, எம்ஜி வெளியில பொதுவு எடுத்தா சைன் டீட்டா பிளஸ் மியூ கோஸ் டீட்டா, இதான் விசை தர அதே வேகம் 20. 20 போடலாம், அதே வேகம்னு சொல்லிருக்காங்களே 20. நம்மளோட ஆரம்பத்தில் என்ன இருந்தது? ஸோ 11 சமன் மியூ எம்ஜி தர 20, ரைட்? அதையும் எழுதுறேன். 22 சமன் மியூ எம்ஜி தர 20. ஒன்றொன்றால பிரித்து விட்டா P2வின் கீழ் 22 கிலோ, ரைட்டா? கிலோ வேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மியூ எம்ஜியில் 1 கீழ் மியூ, ரைட்டா? மியூ எம்ஜிக்கு நீங்கள் சமன்பாடு போட்டிருக்கலாம், ரைட் தானே? மியூ எம்ஜிக்கு சமன்பாடு இருக்கு, இந்த எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்கள் பிரதிட்டு இருக்கலாம். சரிதானே? சைன் டீட்டா கோஸ் டீட்டாக்கு பெருமானம் போடணும். ஸோ சிம்பிளாக முடிக்க பாருங்க, சிம்பிளாக முடிக்க பாருங்க, ரைட் தானே? சரி, ரைட். பாப்போம் சிம்பிளாக முடிக்க இயலுமான்னு சொல்லி பார்ப்போம். சைன் டீட்டாக்கு அவங்க தந்திருக்காங்க, இது ஒன்றொன்று பிரிச்சிங்கன்னு சொன்னால் பிரிவட்டு வரும், ரைட் தானே? இடம் கொஞ்சம் காணா வருது, அதான் பிரச்சனையா இருக்கு. சுருக்கினீங்கன்னு சொன்னா, ரைட்? இதை எப்படியே வச்சு நேரடியாக பிரதி இல்லாமான்னு பார்த்தோம்னு சொன்னால் 11 20. இதை சுருக்கி விட்டீங்கன்னா 11 10 20. இதுக்கு ஆன்சர் அப்படியே வருது தானே?
சரியா இதான் இது சரியா இதுக்கு பதிலாக இதை எடுத்திருக்கேன் ரைட் தானே. ஸோ வேறு என்ன செய்யலாம்னு சொன்னால் ரைட்டா மியூ எம்ஜிக்கு வந்து பிரதியீடு கொடுக்கலாம், மியூக்கான பிரதியீடு கொடுக்கலாம், எம்ஜியை வந்து போட்டு சுருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நான் அப்படியே வச்சுக்கொண்டு எம்ஜியை உள்ளே கொண்டு வராமல் நான் வெளியே செய்ய பார்க்க போகிறேன் ரைட்டா. எம்ஜியை உள்ளே கொண்டு வரலாட்டி கட்டாயம் மியூ வந்து உள்ளே வரக்குள்ள எம்ஜி எப்படியோ உள்ளே வரும் ரைட்டா. எம்ஜி எப்படியோ உள்ளே வரத்தான் பார்க்கும் சரிதானே. இதை வெட்டுப்படக்குள்ள மியூ வந்து கட்டாயம் உள்ளே வரும். பாருங்க ரெண்டையும் வச்சுக்கொண்டு அதை ஒன்றால் ஒன்று பிரித்து எழுதுறேன் ரைட்டா. ரைட் P2 விங்கிள் 22 கிலோவா கிலோன்றதை போடுறேன் ரைட். ஸோ இது பிரிவட்டுச்சுன்னு சொன்னால் சைன் டீட்டா விங்கிள் மியூ மியூ கொஸ் டீட்டா 20 வெட்டு போயிடும். ஸோ இதான் சமன்பாடு. P2 நீங்கள் கண்டுபிடிக்கணும். 22 குறுக்கால பெருக்குவீங்க. ஆவே இதுல இருந்து இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ரைட்டா, இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா P2 சமன் 22 கிலோவாட்ஸ். அதை வந்து சைன் டீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க டீட்டா போடலாம். சைன் டீட்டாக்கு பதிலாக டீட்டா போடுறோம்னு சொன்னால் இந்த இருக்கு டீட்டா 3 பையன்கள் 180 பையன்கள் 60 ரைட் தானே. ஸோ பையன்கள் 60 போட்டீங்க 3 60 3 60 பையன்கள் 3 180 3 9 9 180 பைக்கு மேலே அமௌண்ட் உடனே 3 9 9 180 1 20 20 மியூ மியூக்கு பதிலாக பிரதியிடலாமா. இதை வந்து பிரதியிடலாம். பொஸ்டீட்டாக்கு வந்து அன்னளவா பூச்சியம் என்றக்குள்ள பொஸ்டீட்டாக்கு உண்டு சக 1 மியூவுக்கு பிரதியீடு கொடுத்தா சரி, மியூவை வந்து நம்ம கட்டாயம் பிரதியிட வேண்டி தான் வருது. அப்போ எம்ஜிக்கு பதிலாக வந்து 12 3 சைவர்னு சொன்னால் 12 கிலோ நியூட்டன் ரைட்டா. 12 கிலோ நியூட்டனால இதை பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் ரைட்டா, எம்ஜியால் 12 கிலோ நியூட்டனால் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் மியூ வந்து 11/122 வரும். சரியா. சுரைக்கினீங்கன்னு சொன்னால் இது 6 வரும். ஸோ இது 11 17 வரும். 17 சொன்னால் P2 வந்து 34 கிலோவாட்ஸ் வரும் ரைட்டா. இருக்கா, இதுதான் கொஞ்சம் டைம் எடுத்தேனே ரைட். இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து. 46வது கீழே தரப்பட்டுள்ள மெயின் நிலை அட்டவணையின் மூலம் வாய் குறிக்கப்படும் சுற்று யாது. உங்களுக்கு சிம்பிளான சுற்றுகள் தான் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி கம்ப்ளெக்ஸான சுற்றுக்களை தாராங்கன்னு சொன்னார் பிள்ளை ரைட்டா. தடைய ஒடுக்குதல்களில பார்த்துருக்கீங்களா, கஷ்டமான தடையில தந்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு உயிர்த்தன் பாலத்தை கொண்டு வந்து செட் பண்ணி வைப்பாங்க ரைட்டா. ஒரு உயிர்த்தன் பாலமோ 2 உயிர்த்தன் பாலமோ செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளெக்ஸா தாராங்கன்னு சொன்னா சிம்பிளா நீங்க செய்யலுமா இருக்கு. கொஞ்சம் இந்த பேட்டர்னை கவனிங்க ரைட்டா. இப்படி தந்தாங்களா இந்த பேட்டர்னை கவனிங்க. 0 0 1 1 0 1 0 1 1 0 1 0 அதுவும் ஒரு பேட்டர்ன்ல வருது. அது என்ன பேட்டர்ன்னு பார்த்தா 0க்கு 1 1க்கு 0 0க்கு 1 1க்கு 0 கிட்டத்தட்ட F வந்து B டேஷ். இதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ரைட். ஓகே, எல்லாத்துலேயும் NAND கேட் தந்திருக்காங்க ரைட்டா. AND கேட்டோட ஒரு நோட் தந்திருக்காங்க, NAND கேட் தந்திருக்காங்க. எஃப்க்கு வந்து B டேஷ் வரணும். அப்போ ஏல தங்கி இல்லை, ஏ என்ன வந்தாலுமே B டேஷ் தமிழையா வருது ரைட்டா. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் ஷோர்ட் மெத்தட் ஒன்று இருக்கும் கட்டாயம் ரைட்டா. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி ஷோர்ட் மெத்தடை கண்டுபிடிக்கணும் ரைட். B டேஷ் தான் அவுட்புட். B டேஷ் அவுட்புட்டாக வரணும்னு சொன்னால் இதுக்கு இங்கால என்ன வந்திருக்கணும் B சரியா. B டாட் B பெருக்கப்பட்டா பின்னு சொல்லிவிட வரும். B நோட் வந்து B டேஷ் வரும். அப்போ இங்கே B வந்துச்சுன்னு சொன்னால் இங்கால B நாட் டேஷ் B டேஷ் இருந்திருக்கணும். அதுக்கு ஏயின் இன்புட் காரணமாக வரதை நம்ம கணக்கில் எடுக்க தேவை ரைட்டா. பியின் இன்புட்டை மட்டும் எடுத்தோம்னா சரி, ஏன்னா ஏல தங்கி இல்லை தானே ரைட்டா. ஸோ அப்போ இவன் இன்புட்டை மட்டும் எடுத்தோம்னா சரி B டேஷ்ன்னு வந்திருக்கணும். ஸோ 2 B நோட் வந்து வார மாதிரி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. இதில் B நோட் வருது ரைட்டா. B நோட் வருதான்னு பாருங்க ரைட்டா. இதில் B வருது ரைட்டா. B நோட் வரல, B வருது. ஒரே செட்டப் தானே. அப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரே செட்டப். ஸோ வந்து இந்த மாதிரி வச்சு ரைட்டா கடைசியாக இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வருகின்ற இதுக்கு கொடுக்குற இன்புட் ரைட்டா. ஸோ இதில் ரவுண்ட் வருது. ஸோ இதில் B டேஷ். ஸோ இங்கே பிபி, இங்கே பிபி என்று சொன்னால் இங்கே B சார்ந்து வர்றது வந்து B டேஷ், இங்கே B சார்ந்து வர்றது வந்து B டேஷ். இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் சரி
ஏ கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னு சொன்னா ஏல அவுட்புட் தங்கி இல்லை, ரைட்டா? பி டேஷை வந்து ரெண்டுக்கும் இன்புட் பண்ற மாதிரி எது இருக்குன்னு பார்ப்போம். பில இருந்து போற இது வந்து பிஏ இன்புட் பண்ணுது, இது பி டேஷை இன்புட் பண்ணுது, ரைட்? பில இருந்து போற இதுக்கு பி டேஷ் இன்புட் ஆகுது, இதுக்கு பி இன்புட் ஆகுது, வராது, இதுவும் வராது, ரைட்? பில இருந்து இதுக்கு பி போகுது, ஆவே வராது. பில இருந்து இதுக்கும் பி போகுது, வராது. பில இருந்து பி டேஷ் இங்க போய் இங்கேயும் பி டேஷ் போய் இங்கேயும் பி டேஷ் போகுது, மூன்றாவது, ரைட்டா? எல்லாத்துக்கும் ஷார்ட் மெத்தட் இருக்கும் பிள்ளைகள், எல்லாத்துக்குமே ஷார்ட் மெத்தட் இருக்கும், ரைட்? அடுத்தது உருவிலே காட்டப்படுகின்றவாறு ஒரு பக்கத்தின் நீளம் தசம் 0.5 சமபக்க முக்கோண கடத்தும் தடம், ரைட்டா? ஒரு பக்க நீளம் தசம் 0.5 ஆகவுள்ள கடத்தும் தடம் ஒரு சீரான வேகம் தசம் 5 மீட்டர் செகண்ட், தசம் 5 மீட்டர் செகண்ட் மாதிரி வராம அடுக்கோட பாயாடத்தி தசம் 1 உள்ள, ரைட்டா? பி வந்து தசம் 1 இருக்கிற ஒரு புலத்துக்குள்ள நுழையுது. நுழையும் போது மேக்சிமம் அந்த இடத்துல வருகின்ற மின்னியக்க விசை கேட்டிருக்காங்க. எப்போ மேக்சிமம் மின்னியக்க விசை உண்டாகும் என்று சொன்னால் இது முற்றாக உள்ள நுழையாம இந்த மாதிரி, ரைட்டா? இதான் புலம் என்று சொன்னால் அதுக்குள்ள அந்த மூடப்படாம அந்த தடத்தின் முழு பகுதியும் உள்நுழையும் போது மட்டுக்கு மட்டாக இது வெளியில நிற்க மிச்சமா உள்நுழையக்குள்ள நம்ம இந்த மிச்சமா இருக்கிற இந்த துண்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த துண்டின் பலித நீளம் வந்து எல், அதாவது தசம் 0.5. அதே நேரம் தூண்டிய மின்னியக்க விசை காண்றதுக்கு வலக்கை விதி, இயக்கத்திசை இங்கால பக்கம் இயங்குது கட்டை விரல், ரைட்டா? உள்நோக்கிய திசையில காந்த புலம், ரைட்டா? காட்டி விரல் உள்நோக்கிய திசையில், ஆகவே மேல் நோக்கி வந்து தூண்டிய மின்னியக்க விசை. ஆகவே இவர் இப்படி, இவர் இப்படி, ரைட்டா? இந்த மாதிரி மின்கலங்களை, ரைட்டா, மின்காந்த தூண்டிய மின்னியக்க விசைகளை உருவாக்கும். ஆகவே இந்த மின்னியக்க விசைக்கு பலித நிலம் இதெல்லாம் போட்டு நீங்க செய்யணும், ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? இ சம பி கியூ பி, அப்படியா? அது ஏற்றத்துக்கு. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் தரோம்? எல் பிஎல்வி. பிஎல்வி படி பார்த்தீங்கன்னு சொன்னா பி வந்து 0.1 10-1, எல் வந்து 5 தர 10-2, அடுத்த வந்து 5 தர 10-1. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மில்லியை வந்து வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னா 5 25 2.5 மில்லி வோல்டேஜ். இ வந்து 2.5 மில்லி வோல்டேஜ். ஆகவே இவர் வட்டு. அடுத்தது சுழி வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சால சுழி, ரைட்டா? மின்னோட்டம் ஐ, இஞ்சால சுழி, இஞ்சால சுழி என்ன இடம் சொல்லி, ஆகவே இவர் இல்லை இவர் விட, சரியா? அடுத்தது உருவிலே ஒரு ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் கடத்தி கம்பிக்கு அதன் நீளத்தின் வழியே மாறுமாறை, ரைட்டா? ஏ குறைஞ்சு கூடு, ரைட்? நமக்கு இதுக்கு தேவையானது என்னத்தோட என்னத்தை கேட்டிருக்காங்க? நீளம் எக்ஸுடன் நகர்வு வேகம் உள்ள வருது, ஐ வந்து இருக்குது, குறுக்குவெட்டு பரப்புல வருது. வருகின்ற கணியங்களை பார்க்கல எந்த சாம்பாடுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும்? என்ன சாம்பாடு? ஐ சமன் VANE. இலத்தினேற்ற பெருமன் மாறாது, உலோகம் மாறவில்லை, ஆவே ஓரளவு கனவளவில் உள்ள ஏற்றங்கள் எண்ணிக்கை மாறாது. தொடர்ச்சியா ஐ என்ற மின்னோட்டம் தொடர்ச்சியா சென்று கொண்டே இருக்கும், ஐ பிரியல்ல, ஆவே ஐ வந்து மாறாது. VA ஒரு மாறிலி, VA ஒரு மாறிலின்னு சொன்னா ஏ கூடும் போது வி குறையும், ஏ குறையும் போது வி கூடும். இந்த இடத்துல என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா ஏ குறைஞ்சு கூடுது, ஏ குறைஞ்சு கூடுனா வி கூடி குறையும், வி கூடி குறையும். ஏ குறைஞ்ச ஒரு பெருமானத்தை அடைஞ்சுதான் கூடுது, ரைட்டா? ஏ வந்து 0க்கு போகல, ஏ குறைஞ்சு ஒரு பெருமானத்துல இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி வியும் ஒரு பெருமானத்துல இருந்து கொண்டே இருக்கும், ஆனா வி கூடி குறையும். வி கூடி குறையிற மாதிரி வராது, வி கூடி குறையுது, வி கூடி குறையுது, இது வந்து மாறாம இருக்கு போல, சரி? கூடி குறையின் படி பார்த்தா இது ஓகே. விஏ ஒரு பிவி கிராஃப்னா விஏ XY வந்து பிவி கிராஃப் வடிவத்தில் வருது, அப்ப நேர்கோட்டு வரைவு வராது, இவரே ஏற்கனவே வெட்டியாச்சு. இவர் இவர் இவர். அடுத்தது பூஜ்ய பெருமானம் நிச்சயமா அடையப்படவில்லை, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இல்லை, சரியா? ஏதோ ஒரு பெருமானத்துல தான் இருக்கார். அப்ப இந்த ரெண்டும் என்றக்குள்ள கடைசியா ரெண்டு மிஞ்சக்குள்ள ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பாருங்க. முடிவிலியை நோக்கி போறகாதுன்னு சொன்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கணும்? ஏ வந்து 0க்கு போயிருக்கணும், ஏ வந்து 0க்கு போகல, ஏ வந்து ஒரு பெருமானத்தை இருக்குது, அப்படியே 0 பூஜ்ய அளவுக்கு போகல, ஏக்கு ஒரு பெருமானம் இருக்குண்டா அந்த உச்ச புள்ளியில ஒரு பெருமானம் இருக்கும். இந்த இடத்துல முடிவிலி என்ற பெருமானம் வருது.
ஸோ அது வராது, இவர் இல்லை. ஸோ 4வது விட. சரியா? அடுத்ததாக 49வது ஆரை ஏயுடைய ஒரு சிறிய கடத்துங்கோளம் ஒரு பிசுக்கு திரவத்தில் ஓய்வில் இருந்து விழுகின்றது. கோளம் அதன் முடிவகத்தை அடையும் போது பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்பட்ட வேலை. பிசுக்கு விசை மூலம் செய்யப்பட்ட வேலை வீதம், வேலை வீதம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி சமன் எஃப் டாட் பி, எஃப் டாட் பிஎஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. அந்த எஃப் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல முடிவு வக நிலையில அந்த கீழ் நோக்கி ரைட்டா, அதே நேரம் யூ வந்து தாக்கும். இந்த இருக்கிறது எஃப் வந்து மேக்சிமமா இருக்கும், எஃப்எம். அது வந்து என்னன்னு சொல்லி எழுதுவோம். ஸோ எஃப்எம் சமன்பாடு 6π ஈட்டா ஏ விஎஸ் என்று வரும். ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி முடிவகத்துக்கான சமன்பாடு விஎஸ் சமன் ரைட்டா? ஸோ விஎஸ் சமன் 2a வர்க்கம் ஜி 9 ஈட்டா இன்டூ ரோ மைனஸ் டி. இது விஎஸ்க்குரிய சமன்பாடாக இருக்கும். சரிதானே? சரி, இந்த விஎஸ்க்குரிய சமன்பாடுல நமக்கு ஏயை வச்சு தான் கதை. ரைட்டா? என்ன சொல்றாங்க? ஏ இந்த 5ஆம் அடுக்கு, ஏ இந்த 4ஆம் அடுக்கு, ஏ இந்த 3ஆம் அடுக்கு. ஸோ ஏயை வச்சு தானே கதை போகுது. ஸோ நான் இந்த விஎஸ்ஸை வந்து ஏன்னு இதெல்லாம் மாறலி 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 மாறலியா மாற்றி போட்டு அது ஒரு கே இன்டூ ஏ வர்க்கம் என்று எழுதுறேன். ஏ வர்க்கத்துக்கு நேர்விய சமன் விஎஸ் என்று எழுதுறேன். விஎஸ் வந்து கே இன்டூ ஏ வர்க்கம். ஸோ இந்த இடத்துல பவருக்கு எஃப்க்கான சமன்பாடை கொண்டு வந்து போடுறேன். அதையும் வந்து எஃப்எம் வந்து 6π ஈட்டா விஎஸ் அப்படியே வச்சுட்டு ஏவிஎஸ் இது இவ்வளோத்தையும் K2 இன்டூ ஏவிஎஸ் என்று எழுதுறேன். ரைட்டா? அப்போ K2 இன்டூ ஏ விஎஸ் டாட் விஎஸ். ரைட்? சரியா? ஓகே ஓகே. பி சமன் K2 இன்டூ ஏ விஎஸ் வர்க்கம், விஎஸ் வர்க்கத்தை K1 விஎஸ் வர்க்கத்தை K1 ஏ வர்க்கம் அதிண்ட வர்க்கம் என்று எழுதலாம். ஸோ பி சமன் K2 K1 ஏ இந்த வர்க்கத்தின் வர்க்கம் ஏ இந்த 4ஆம் அடுக்கு. ஆகவே K1 K2 ஏ இந்த 1ஆம் அடுக்கும் ஏ இந்த 4ஆம் அடுக்கும் ஏ இந்த 5ஆம் அடுக்கு. மறைமுகமா பி நேர சமன் ஏ இன் 5ஆம் அடுக்கு. எது? முதலாவது. சரியா? ஈஸி. ரைட்டா? தேவையில்லாத கணியங்கள்லாம் அப்படியே சேர்த்து போட அப்படியே ஒரு மாறிலியா மாற்றி விடுங்க. சரியா? ஈஸியா இருக்கு. 50வது ஒரு சீலிங்கில் தொங்கப்பட்டுள்ள திணிவு எம்ஐ உடைய உராய்வில்லாத விசிரமாக செய்யப்பட்ட ஒரு தனி கப்பி. திணிவு எம் உடைய தனி கப்பி. ரைட்டா? 2 பகுதிகளை கொண்டுள்ளது. சின்ன வட்ட பகுதியும் இருக்கு, பெரிய வட்ட பகுதியும் இருக்கு. கப்பி பகுதிகள் 2 இருக்கு. ஆகவே லேசான நீட்ட முடியாத இலைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியையும் பற்றி சுற்றப்பட்டுள்ளன. அப்படி சுயாதீன நுண்ணிகள் ஒவ்வொன்றும் திணிவு எம்ஐ உடைய 2 குட்டிகள் தொங்கப்பட்டுள்ளன. அச்சை பற்றி மொத்த சடத்துவ திருப்பம் ஐயானது. ரைட்டா? கப்பியின் சடத்துவ திருப்பம் தான் சொல்றாங்க. கப்பிக்கு 3/4 எம்ஆர் வர்க்கத்தினால் தரப்படுகின்றது. குற்றிகள் ஓயிலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் கோண ஆர்முடுதல். ரைட்? ஸோ இந்த இடத்துல எம்ஜி தாக்கும், 2லையும் எம்ஜி தாக்கும். விசை என்றதை தாண்டி எனக்கு வந்து முறுக்கம் தேவை, முறுக்கத்துக்கு வந்து திருப்பம் தேவை. ஸோ இவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எம்ஜி தாக்கும், இதுல எம்ஜி தாக்கும். இந்த எம்ஜி காரணமாக ஆர் எம்ஜி, இந்த எம்ஜி காரணமாக R/2 இன்டூ எம்ஜி. ஸோ டோக் சமன் ஐஎல்ஃபா தான் நான் பாவிக்க போகிற சமன்பாடு. டோக்குக்கு வந்து வலஞ்சுழியாக போட்டேன்னு சொன்னால் எம்ஜி இன்டூ ஆர் சய எம்ஜி இன்டூ இவரால் வந்து எம்ஜி இன்டூ R/2 எதிர் திசையில். ஐக்கு வந்து கப்பின்றதும் போட்டு மற்ற 2 திணிவுகளுக்கும் வர ஐயையும் I2 I3 என்று கூட்டோம். கப்பிக்கு வந்து 3/4 எம்ஆர் வர்க்கம். தனித்தனி திணிவுகளுக்கு என்னன்னு சொல்லி வரும்? எம் இன்டூ ஆர் வர்க்கம். ரைட்டா? எம் இன்டூ ஆர் வர்க்கம், எம்ஆர் வர்க்கம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்டூ R/2 முழுவதையும் வர்க்கம் என்றா ஆர் வர்க்கத்தின் 4 இன்டூ அல்ஃபா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா mg/2 சொல்லி வரும். mg/2 வரும். சமன் இது கால் எம்ஆர் வர்க்கம், இது முக்கால் எம்ஆர் வர்க்கம், இது ஒரு கால் எம்ஆர் வர்க்கம். இதுவும் கூட்டுப்பட்டா ஒரு எம்ஆர் வர்க்கம் வரும். ரைட்டா? இது ஒரு எம்ஆர் வர்க்கம். அப்ப 2 எம்ஆர் வர்க்கம் இன்டு அல்ஃபா. 2
எம்ஆர் வர்க்கம் இன்டூ அல்ஃபா. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 2 வந்து கீழே இறங்கும். எப்படியும் 4 என்ற நம்பர் கீழே வார மாதிரி இருக்கிற ஒரு விட. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது மட்டும்தான். 4 என்ற நம்பர் அல்ஃபாக்கு நேரெதிரா 2 கீழே இறங்கிச்சுன்னா 4 கீழே வார மாதிரி இருக்கிற ஒரு நம்பர். ஸோ விட 4ஆவது விட. சரியா? இந்த மாதிரி சிம்பிளா போட்டுதும் நகர வேண்டியதுதான். ரைட்டா? சிம்பிளான ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கேள்விகளை செய்ய பார்க்கணும். சரிதானே? ஸோ கான்ஃபிடென்டாகவும் சிம்பிளாகவும் வந்து கேள்விகளை அணுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிதானே? சரி, நன்றி பிள்ளைகள். எக்ஸாம்பிள் நல்லா செய்யுங்க. இந்த மாதிரி ஷார்ட் மெத்தட்களை வந்து பழகிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கும் எம்சிக்கு செய்யறதுக்கு. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். ரைட்?